ஹியூதிகளின் வணிக கப்பல் போக்குவரத்தை முறியடிக்கும் வகையில் ஏமனில் அமெரிக்கா இங்கிலாந்து வான்வழி தாக்குதல்கள் நடத்தியது. ஐடாரோஸ் அல் ஜுபைதி கார்டியனுக்கு அளித்த பேட்டியில், ஹியூதிகள் ஏமனில் மேற்கு பகுதியை ஆக்கிரமிப்பாளர்களாக சித்தரிப்பதன் மூலம் தங்கள் நோக்கத்தின் பின்னால் ஆதரவை திரட்ட வேலை நிறுத்தங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று கூறினார். குரான் எரிக்கப்பட்டதற்கு பழிவாங்கும் தாக்குதல்களுக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் ஈரான் ஆயிரக்கணக்கான குறுஞ்செய்திகளை அனுப்புவதாக ஸ்வீடன் குற்றம் சாட்டியுள்ளது. செவ்வாயன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில், ஈரானில் இஸ்லாமிய புரட்சிக்கார காவல்படை கடந்த ஆண்டு உள்ளூர் SMS ஆபரேட்டரை ஹேக் செய்து சுமார் 15,000 குறுஞ்செய்திகளை அனுப்பியதாக கூறியது. செப்டம்பர் 18 அன்று ஈஸ்லே பகுதியில் அமைந்துள்ள குடியிருப்பிலிருந்து 14 வயதான ஷெல்லி, 13 வயதான ரோக்சானா, ப்ரூஸ்லிடன் பகுதியில் உள்ள குடியிருப்பிலிருந்தும் வெளியே சென்றவர்கள் வீடு திரும்பவில்லை. காணாமல் போன 13, 14 மற்றும் 15 வயதுடைய இளம்பெண்கள் கடந்த வாரம் தங்கள் வீடுகளிலிருந்து மாயமான பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டனர். காணாமல் போன 3 டீனேஜ் நண்பர்கள் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் இன்று தெரிவித்துள்ளனர். மூவரையும் கண்டுபிடிக்க உதவிய மக்களுக்கு அதிகாரிகள் நன்றி தெரிவித்தனர். இளவரசர் ஹாரியின் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. வாஷிங்டன் டிசியில் உள்ள நீதிபதி கார்ல் ஜே நிக்கோல்ஸ் பிறப்பித்த உத்தரவுகளை தொடர்ந்து செப்டம்பர் 9 அன்று அதிகாரப்பூர்வமாக இளவரசர் ஹாரி மீது சுமத்தப்பட்ட வழக்கு முடிவு செய்யப்பட்டதாக நீதிமன்றம் அறிவித்தது. இருப்பினும் வழக்கை நிராகரித்ததற்கான சரியான காரணங்களை நீதிமன்றம் அறிவிக்கவில்லை.